புனிதா, நீ சொல்லு கண்ணு. அது வந்துமா, அது இன்னைக்கு சரவண ஆபீஸ்ல தெய்வானை கொடுத்ததா 2 ஃப்ளைட் டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்தாமா. ஃப்ளைட் டிக்கெட்டா? எதுக்குமா? அதுமா, அது நானும் கபிலனும் சேர்ந்து கோவாக்கு. அப்படியே அம்பு தெய்வான கிட்ட இருந்து வந்திருக்குதுடி. இந்த முறை குறி தவறக்கூடாது, பார்த்துக்க. ஏங்க, எனக்கு என்னவோ வல்லவனுக்கும் இதுல சம்பந்தம் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. சந்தேகமே பட வேணாண்டி. இங்க நடந்ததும் உன் அவன் மூலமா தெய்வானைக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குது. ஆனா அவனை அப்புறம் பார்த்துக்கலாம். இருக்குடி அவனுக்கு ஒரு நாள். நீயும் மாப்பிள்ளையும் மட்டும் தனியா போறது தெய்வானையோட ஐடியாவா? அண்ணே, பாத்தியா அண்ணே, புனிதா மாப்பிள்ளை அதுக்குள்ள நம்ம வீட்டுல நடந்தது எல்லாத்தையுமே தெய்வானை கிட்ட போய் சொல்லிருக்காரு. மா, கபிலன்லாம் எதுவும் சொல்லலமா. அவர் சொல்லாம நீங்க 2 பேரும் ஹோட்டல்ல தங்குனது அவளுக்கு எப்படி தெரியும்? அதான் அதுக்கு போட்டியாதான் இங்க இருந்து தூரமா போயிட்டு வர மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கா. மரகதம், நீ பேசுறது கொஞ்சமாவது சரியா இருக்கா? நியாயமா பார்த்தா தெய்வான பண்ணதை நாம தான் பண்ணிருக்கணும். அதான பார்த்தேன். என்னடா இன்னும் தங்கச்சி பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண வரலையேன்னு பார்த்தேன், வந்துட்டாரு. புனிதா, அப்பா, நீ சொல்ல வந்ததை முழுசா சொல்லு. அதான்ப்பா, நானும் கபிலனும் கோவாக்கு போறதுக்காக தெய்வான ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்காப்பா. தெய்வானுக்கு இருக்கிற தைரியம் நம்ம வீட்டுல வேற யாருக்குமே இல்ல. ஏய் வல்லவா, என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல, புதுசா கல்யாணம் ஆனவங்க வெளியூர் போகணும்னு ஆசைப்படுவாங்க. வீட்டுல இவ்வளவு பெரியவங்க இருந்தும் தெய்வானைக்கு தோணுன விஷயம் நம்ம யாருக்கும் தோணலையேன்னு சொல்ல வந்தேன். வேற வர வர உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிட்டே போகுது. புனிதா மேல அக்கறை இல்லாம தான் கபிலனை குடும்பத்தோட இங்க வந்து தங்க சொன்னாங்களோ? ஆமா, நம்ம குடும்பம் மாதிரி மத்தவங்களையும் நீ நினைச்சுக்க கூடாது. இங்க பாருடா,